இன்னைக்கு நம்ம மில்க் டைகான் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டேன், அதை பார்க்காம போய் பார்த்துருங்க. பாருங்கள், நம்ம எவ்வளோ மாடு சொன்னோம், கிட்டத்தட்ட ஒரு 4 ப்ரௌன் மாடாமல் இருக்குங்க. 4 ப்ரௌன் மாடாமல் 4 ப்ரௌன் மாடு தான் இருக்குது. எவ்வளோ மாடு திரும்ப வச்சுருந்த இடத்துல அதெல்லாம் பார்ட் 1 சொல்லிட்டேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. 204 மில்க் இருக்குங்க. குட்டா வருங்க 2000 அசால்ட்டாச்சு வருது. ப்ராசஸ் பண்ண கொடுத்துட்டோம். ஓகேங்க, 3000 ரூபா தேவையா? 3260 ரூபா தேவையாங்க. அதை குட்டுக்கெலாம் நான் எங்கடா போவேன்? $2000 சேடை எங்கள் தில்லு முள்ளா இருக்குது. 3000 ரூபா கேட்காங்க அடுத்ததுக்கு. ஒரு இதுன்னா அவ்வளோதான் கேட்க மாட்டாங்க. ஒரு இருக்கு 500 ரூபா தான் கேட்காங்க. 6 தான் எக்ஸ்ட்ரா வாங்க போகிறேன். உனக்கு இப்போ எந்த கலர்லாம் இருக்கு மாடு? வரல. ஓகேங்க, அவ்வளோ பாலையும் எடுத்துகிட்ருக்கோம். 600 பால் இருக்கு. செல் பண்ணுவாங்க திரும்படா. ஓகேங்க, நம்ம அங்கோடி போயிட்டு எங்கள் அக்கா எடுத்தவே பார்க்குறேன். சார் இன்னைக்கு உன் இடம் எங்கே இருக்கு? ஆமாம், எனக்கு அடுத்த இடம் தானே வாங்கிட்டேன். யார்? கமலா அக்கா இடமா? ஓ, நீ உள்ள நிற்கிய அப்படி? ஓகேங்க, எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப கலர் மாடலாம் வச்சுருக்காங்க. ப்ரௌன் தான் வச்சுருக்கியா? 4 ப்ரௌன் மட்டும் 4 வச்சுருக்காங்க. யார் ஃபார்மு? என் ஃபார்முங்கடா. இதாங்க என் ஃபார்மு. கொஞ்சம் பக்காகுது. மொதல் பாட்டிலலாம் பக்காவில், இந்த பாட்டில் ரொம்ப பக்காது. 300 துட்டு கிடச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு வரையா நான் 6 மாடு வாங்க போகிறேன். எல்லோரும் நல்லா பாருங்கள். வா டக்குனு வா, வாங்கட்டா. வாங்கிட்டேன் ஃபைனலி. அடுத்த 6 மாடுங்க. டே பால் பக்கெட்டாக பால்றா தாங்கடா. இல்லை பாலே வர மாட்டேங்குது. அண்ணா வருது பாருங்க. வந்தால் ஒரு ஷிஃப்ட்டுக்கு நாங்கள் கோடியாக தாண்டா கொடுப்போன்னு கொடுப்போங்க. ஆனால் மேலே இருக்க மாட்டேருந்து பால் வர மாட்டேங்குங்க. கீழே இருந்தால் பால் வருது. வருது பாருங்க. 1000 எவ்வளோ ஈஸியாக சாருதுன்ட்டு. யாரா நீங்கள்? ஓகேங்க, அடுத்து ஒரு மாடுக்கு எவ்வளோ ரூபா கேட்காங்கன்னு பார்ப்போம். அடுத்து ஒரு மாடுக்கே 600 ரூபா கேட்காங்க. ஒரு மாடு மட்டும் வாங்கி விடும். $680 மட்டும் சேர்த்துட்டு அடுத்து இன்னும் ஒரு மாடு வாங்க. மேல் ஃப்ளோரில் எவ்வளோ இருக்குது? 4 மாடு இருக்கா? நம்ம 5 மாடாக மாறப்போது. இப்போ பாருங்க, ப்ரௌன் கலர் மாடு 5 இருக்குதுன்னா ஒரு ஸ்ட்ராபெரி கலர் மாடு வரும். 5 இதுக்கு ஒரே ஒரு மாடாக வருமா? அந்த ஒரு பால் எத்தனை ரூபா? அந்த பால் ரேட்டு எவ்வளோ போகுது? காமிப்பாங்க. 5 ப்ரௌன் கலரா? இன்னும் எனக்கு ஒரே ப்ரௌன் கலர் தாங்க தேவை. +8 1 ஸ்ட்ராபெரினா +45. சோப்போ 45 வராது. ப்ரௌன் கலர் பால் இருக்கா? இப்போ ப்ரௌன் கலர் பால் பாருங்க மேலே எவ்வளோ மாடு. அப்படின்னா 8 வருதா? இப்போ அந்த 45 வரும். அப்படியா? ப்ரௌன் கலர் மாடு, ஒரு ஸ்ட்ராபெரி மாடு. பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ரௌன் கலர் மாடுக்கு தான் குறி வச்சிருக்கேன். வெயிட் பண்ணுங்க. 6 மாடு என்ன எவ்வளோன்னு பார்ப்போம். என்னது 4000 ரூபாயா? எங்கள் வீட்டு முன்னாடி நிற்க நீ.
எடுப்பேன் மெதுவாக எடுப்பேன். நான் ஃபீடை கலெக்ட் பண்ணிக்கிறேன். எங்க இதில் மணியை காமிக்க மாட்டேங்க. என்ன எல்லாத்தையும்? ஆமாம். எங்கே இருக்கு போர்டு? எங்கம்மா இருக்கு போர்டு? வீட்டுக்கிட்ட இருக்க இடமா? ஓகே. என் வீட்டுக்குலாங்க நின்றுப்பா. நான் வரேன்ல, ரொம்ப ஸ்லோவாக வரேன். ஆமாம். ஆ அப்படியா? கவ்வு 1 2 ஃபயரா? 2 வாட்டர் சேர்ந்தா 2 ஃபயர். என்ன 2 வாட்டர்? அந்த போர்டை பாருல. பாட்டேன். இந்த போர்டு என்ன ஒரு ஏங்க ஒரு பர்பிள் கலர் மாடா ஸ்ட்ராபெரி கலரில் மாட்டுங்க. எவ்வளோ மாடு வச்சுருங்க பாரு. ஒரே ஸ்ட்ராபெரி மாடு. ஐயோ 45 வருது. ஸ்ட்ராபெரி கலர் நிற்க 45 வருதுங்க. ஸ்ட்ராபெரி கலர்லாம் பால் இருக்கா உலகத்தில்? ஆனால் இன்னும் எனக்கு 5 ஸ்ட்ராபெரி மாடு வேணும். இருந்தால் நல்லா தாங்க இருக்கு. 4 ஸ்ட்ராபெரி மாடு இருக்காங்க. எதுக்கு 4ன்னா வாய்ப்பே இல்லைங்க. எனக்கு துட்டு வேணுமா? அவ்வளோத்துக்கு இது துட்டே கொடுக்க மாட்டேங்குது. எத்தனை? 1 4 5 பசுமாடு இருக்குங்க. கூட பசுமாடாக்கும். ஓகேங்க. நம்மகிட்ட 1000 ரூபா இருக்கு. 2000 இருக்கு. 2 மாடு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். 8 மாடு இருக்கு. ஓகேங்க. நிறைய மாடு. பிங்க்கு எனக்கு ஒரு டவுட். ரியல் லைஃப்லாம் பிங்க் கலர்லாம் மாடு இருக்கு. இவ்வளோ மாடு இருக்குங்க. அவ்வளோ சேர்ந்து கலர் மாடாக மாடு தான் பார்க்கலாம். அவ்வளோ சேர்ந்து ப்ரௌன் மாடாக வச்ச மாதிரி தான் பார்ப்பீங்க. ஆனால் 8 மாடு தேவை நினைக்கேன் ப்ரௌன் கலர். ஆமாங்க. ஓகே. எந்த மாடு கலராகவே மாற மாட்டேங்குது. கூட இன்னொரு மாடு வாங்கிட்டாங்க. இந்த மாடு அவ்வளோ சேர்ந்து பிங்க் கலராக மாறணும். அப்படி இருக்கும். ஓகே. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரோம். எங்க டோரிமானு ஷாக்கா? ஓகேங்க. எங்க யாரோட வீடோ இருக்கு. ஓகேங்க. நம்ம வீட்டுக்கு தான் நம்ம போறோம். இது யார் வீடு? என் வீடு தானே. நான் நிறைய மாடு இருக்காங்க. என் வீடு இல்லையே நினச்சிட்டேன்.
பாலை பாருங்க கீழே கீழே 1000 பேட்டி. இன்னொரு பசுமாடு வாங்கிரும். எப்படி மேலே ஃப்ளோர் போட்டாச்சு. ஓகேங்க, இப்போ நமக்கு நிறைய பால் கிடைக்கும். ஓகேடா, ஓகே ஓகே. 800 ஒரு பசுமாடு வாங்க போவாங்கடா. எங்க 800 கேட்குறாங்க ஒரு பசுமாடு வாங்க எடுத்து. அங்கே 5000 போயிட்டு வருங்க. இந்த காலத்துக்குலாம் இருந்தது தாறு மாறாக மாடுவாங்க. $9,000 இருக்கு. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணி போட்டது. மேலே 2 மாடு ஆயிட்டுங்க. நிறைய பால் கிடைக்கும். நல்லா பாருங்க என்ன இந்த இடத்துல முன்னாடி போதுங்க. அவ்வளோ பால் அங்கே கிடைக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கு பால். $45 காணாமே போயிட்டு. நான் 1000 எடுக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். 1000 கூட எடுத்துட்டேன். தொட்டி நிறைய தேவைடா தாங்கடா. இன்னும் ஒரு பசுமாடு. இவ்வளோ பசுமாடு வாங்குது பாருங்க. அடி $840 தேவை. இன்னொரு பசுமாடு வாங்க. இது எத்தனை பாட்டுனாலும் போகலாம். ஆல்ரெடி நம்ம இப்போ விளாண்டுட்டு இருக்க பார்ட் 2. என்னால் இது எத்தனை பாட்டு போகும்னு கரெக்டாக சொல்ல முடியாது. அடுத்த மாடு வாங்கினா மறுபடியும் $840 தேவை. ஓகே, அவ்வளோ பக்கெட் ஆஃப் பாலையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். வெள்ளை கலராகவே வருதுங்க. ஒரு பிங்க் உருண்டு போயிருக்குங்க. 45. ஆமாம் மசால் சரி சரி. 170 போயிட்டுங்க. இதை மட்டும் போய் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஓகேங்க, பால் நம்மளுக்கு மறுபடி கோடிக்கணக்கில் சேர்ந்துட்டு 1 நிமிஷம் தாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணேன். அதுக்குள்ளே இவ்வளோ சேர்ந்துட்டு பால் சேரட்டும்னு ஸ்கிப் பண்ணிட்டு உடனே ஆன் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே எவ்வளோ சேர்ந்துட்டு பாருங்க. அந்த $1000 இருக்குது. இப்போ சேத்துல வைக்கிறேன். வாங்கி பண்ண மாடி ப்ரௌன் கலர் மாடாக மாற மாட்டேங்க. இங்கே யாருக்கா எங்கள் அக்காவா? ஹாய் வெற்றி மென்டலா ரொம்ப வளர்க்கணும். ஓகே, நம்ம அவ்வளோ பால் எடுப்போம். 600 ஆகிட்டு பால். நம்மளுக்கு தேவை மறுபடி 1000. 1000 கலெக்ட் பண்ணி அங்கே மட்டும் போட்டுட்ருக்கு. இப்போ 800. அந்த பாலை பாருங்க எவ்வளோ சேர்ந்துட்டு. நான் அடுத்தது வாங்கி
அடுத்த மாடுக்கு 860 என்றால் இந்த 1000 இருக்கு. பாலும் 1000 போய் வித்துட்டு வந்துடலாம். இப்போ 4000 இன்னொரு மாடு வாங்கிடலாமா? பூடி அடுத்த மாடு வாங்கியாச்சு. இப்போ மேலே இருக்க இடத்துல ஃபில் பண்ணணும். அதுக்கு 6 மாடாகவே வாங்கிட்டு வரலாம். இதனால் 5000 ரூபா. அதுக்கு தாங்க நான் 6 மாடாகவே வாங்கலை. வருங்க 5580 ரூபா கேட்டாங்க. அடுத்த 6 மாடாக வாங்க. ஓகேங்க 500 1000 வேண்டாம். எனக்கு இதெல்லாம் கம்மியாலாம் வேண்டாம்டா. ஐடியா எடுத்து எனக்கு 800 தேவைங்க. அடுத்த மாடு வாங்க. இன்னும் மேலே எவ்வளோ மாடு ஃபில் பண்ணலாம்? இன்னுமே 5 மாடு வாங்கலாங்க. இன்னுமே 1000 பால் இருக்கா? இன்னுமே 3060 பால் இருக்குங்க. நான் இந்த பாலையும் போய் விற்றுட்டு வரேன். பால் மிஷினை ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு மாடை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பால் மிஷின் அப்கிரேட் பண்ணிடும். 900 ரூபாய்க்கு தேவைங்க. அடுத்த இது ஒரு மாடு வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மாடு வாங்கி 1000 ரூபாய் தேவைப்படும். இப்போவே 1000 ரூபாய் இருக்கு. அடுத்த மாடை பார்த்தீங்களா? 900 ரூபா தேவை. அடுத்த மாடு வாங்க. ஒரே பிங்க் கலர் மாடு. மிச்சம் எல்லாரும் பாருங்க பசு மாடாகவே இருக்கு. இன்னும் 4 மாடு நான் மேலே எடுக்கலாம். 4னா 4000 ரூபா 5000 ரூபா கிட்ட வேணுங்க. பால்லாம் நிறைய நமக்கு தேவைப்படுது. இதில் ஆட்டோ கலெக்டர் இருக்கணுங்க. ஆட்டோ கலெக்டர் இருக்கானா 149 ரோப்ளாக்ஸ் இருக்கு. 149 ரோப்ளாக்ஸ் கேட்காங்க. இருக்கு இல்லை கேட்காங்க. ஓகேங்க 1000 சேர்ந்துட்டு ஓகே 600 ரூபா தான் இருக்கா? கூட துட்டு தேவைடா. பெரிய பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க. ஐஎம்ஏ பிஸ்னஸ் மேன். இதுலேயும் இப்படி இன்னொன்று வச்சுருந்தாங்க. அந்த கேம் நான் போட்டிருக்கே மாட்டேன். இங்கே வந்து நான் கலெக்ட் பண்ணால் அங்கே போய் விற்கிற இடத்துல அங்கே போய் நான் துட்டு எடுக்க மாதிரி மட்டும் இருந்தது. இந்த கேம் நான் போட்டிருக்கே மாட்டேங்க. நீங்கள் கமெண்ட்னு சொன்னால் மட்டும்தான் போட்டிருப்பேன். நானே இப்போ அங்கே மில்க்கையும் எடுத்துக்கொண்டு அங்கேயே போட்டுட்டு அங்கேருந்து மைடியும் நான் அங்கேருந்து துட்டு எடுத்து வர மாதிரி இருந்தது. அப்படி போட்டிருக்கே மாட்டேன் அந்த கேம். எங்கள் 900 ரூபா வந்துட்டு அடுத்த மாடு வாங்கக்கூடிய நேரம். அடுத்த மாட்டு வாங்கிட்டேன். அதுக்கு அடுத்த மாட்டு 920 ரூபாயா? இனிமேல் 3 மாடு நம்ம எடுக்கலாம். 3 மாடு அடுக்கலே. ப்ரௌன் கலர் மாடு 2 இது வரணும். 2 இல்லைட்டா 3ஆச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணேன். 4 ப்ரௌன் கலர் மாடு இருந்தால் ஒரு பிங்க் கலர் மாடு ஆகிடலாம். 3 ஃப்ளவர் போட்டு மாடு வைக்கிற மாதிரி இருக்கணுமா? எப்படி இருக்கும்? எங்கள் 1000 சேர்ந்துட்டு மைடி போய் ப்ராசஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். ப்ராசஸ் 5000 பக்கெட் பால் இருக்குது. ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. பாருங்க எனக்கு துட்டு சேரிட்டி. எனக்கு இன்னொரு வேலையை பட்டுறது. துட்டு ரொம்ப கம்மியாக இதாகுது. $160 $180 நம்ம ரொம்ப ஃபீடாக துட்டி வரும். பாருங்க இந்த இடம் ஃபுல்லாகிட்டா மாடு பால் விட மாட்டேங்குது. பார்த்தீங்களா? அரை குறை எடுத்தப்பறம் பால் விடுதேன். தான் என் கோபமாக இருக்குது. கண்டுபிடிச்சவன் ஆட்டோ கலெக்டர் ஒரு 1000 ரூபாயாச்சும் வச்சுருக்கான். அது கூட பண்ணாமல் ரோப்ளாக்ஸ் கேட்டு வச்சுருக்கான். ஆட்டோ கலெக்டருக்கு அடுத்த மாடை வந்து 920 ரூபா தவிர சேரிட்டி.
45 ரூபாயே வர மாட்டேங்குது. வந்து இப்போனா ஒரே 45 ரூபா. $900 சேர போதுங்க ஃபைனலி. ஓகேங்க, அவ்வளோ மில்க்கையும் கலக்கணும். நிறைய மில்க் வேணும். இன்னும் எத்தனை மாட்டரா மேலே எடுக்க முடியும்? இந்த ஒரு 2 மட்டும் கொடுங்க. 2 ஈஸியாக நான் வாங்கிடுவேன். திரும்ப நான் 1000 ரூபா சேர்ந்து இன்னும் வாங்காமல் இருக்கேன். ஒரு 2000 ரூபாய்க்கு சேர்ப்போம். அப்படின்னா தான் 2 மாடாக நம்ம டக்கு வாங்கிடலாம். ஆறு மாடாவே வாங்கலாம். ஒரு 5000 ரூபா சேர்க்கணும் தான் எனக்கு பொறுமை இல்லை. எங்கள் நம்பர் கூட உள்ள மாடு வேணுங்க. அந்த பால் கொடுக்குறது ரொம்ப 45 தான் இருக்குது. ஒரு 100க்கு மேலேயாச்சும் வேணுங்க. அப்படாலும் கரெக்டாக இருக்கும். கல்யாண மிஷினை பாருங்கள். இப்போ எனக்கு 1000 வந்துட்டு அப்போ 6000 போகும். சொல்லலைண்ணா பாருங்க 800 ரூபா இருக்கின்ற. இன்னும் கூட மாடு வாங்க ஊருங்க. இதில் நம்மளுக்கு மாடு கலர் கலராக மாற கலர் கலர் பார்லாம் கிடைக்கும். இன்னும் ஒரு மாடு வாங்க கொஞ்சம் ரெடியே தேவை. கரெக்டாக இருக்குங்க. இன்னொரு மாடு வாங்க வாங்கிடுவோமா? ஒரு மாடு மட்டும்தாங்க மேலே எடுக்க முடியும். ஒரு மாடு அடிக்கிட்டோம். எல்லாம் சேர்ந்து பிங்க் கலர் மாடாக மாறணும். இப்படி இருக்கும். ஒரே ஒரு பிங்க் கலர் மாடு தாங்க இருக்குது. அதை ஒன்றும் செய்ய முடியும். 4 பிங்க் கலர் மாடு இருந்தால் ஒரு சில்வர் மாடு. எனக்கு தெரிஞ்சு இதில் பிங்க்கு எல்லா மாடையும் சேர்த்து சில்வர் மாடு ஆகிட்டுனா சில்வர் மாடுக்கு எவ்வளோ தெரியுமா கிடைக்கும்? 800 ப்ராஜெக்ட் மட்டும் போட்டு வந்துடும். இவ்வளோ ஸ்டோர் பண்ணிச்சா இதோ இப்படி இப்படி ஒரு ப்ராஜெக்ட் போட்ட மாதிரி அனுப்பி விட்டோன்ட்டு அப்கிரேட் ஆகும். அப்புறம் மட்டும் இருக்கிறது ஸ்ட்ராபெரி மாடுங்க. அது வந்து ஒரு இது வந்து ஓகேங்க. 4 ஸ்ட்ராபெரி சேர்ந்தால் ஒரு சில்வர் ஆகும். 5 ப்ரௌன் கலர் மாடு சேர்ந்தால் ஒரு ஸ்ட்ராபெரி ஆகும். ஸ்ட்ராபெரிக்கு வந்து பவர் வந்து 45. 4 ஸ்ட்ராபெரி சேர்ந்தால் ஒரு சில்வரு. அதுக்கு 1900 கூடி வெயிட் பண்ணுங்க. சில்வரு 2 எத்தனை சில்வரா? 3 சில்வர் சேர்ந்தால் 1 கோல்டு ஆயிருங்க. 1 கோல்டுக்கு 6000ங்க. 600,000. 600 ரூபா. 600,000 தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பால் மாடு கம்மியாயிட்டுங்க. எவ்வளோ மாடு வச்சுருந்த இடத்துல 3 மாடு ஆயிட்டு. இன்னும் ஒரே ப்ரௌன் கலர் மாடு இருந்தால் போதுங்க. நம்ம ஒரு பிங்க் கலர் மாடை வாங்கிடலாம். 2 பிங்க்கு தான் இருக்கும் பிறகு. ஒரே ப்ரௌன் தானே. ஆனால் ஒரு ப்ரௌனுக்கே நம்மளுக்கு 4 மாடு தேவை. எங்க 4 மாடுலாம் வாங்கணும். அப்படின்னா நான் கன்ஃபார்ம் 6000 ரூபா சேர்த்தே ஆகணும். அப்படி சேர்க்க மாட்டேனே துறப்புங்க. கூட ஒரு ப்ரௌன் கலர் மாடு இருக்கலாங்க. உண்மையிட்ட ஒரே 45 10 அவ்வளோதான் கிடைக்கும். 8 ஒரே ஒரு மாடு மட்டும்தான் 1ஆம் நம்பர் போட்டுவிடும். எல்லாரும் நம்மளுக்கு பிங்க் இன்னொன்று வேணுங்க. பிங்க் உள்ள பிங்க்லாம் கட்டாது. பால் நிறைய வேணும்டா. இதெல்லாம் பத்தாதுடா. இங்க பாருங்க அடுத்த மாடுக்கு 1000 ரூபா கிட்டத்தட்ட தேவை. எத்தனை? 1. என்கிட்ட 3 ப்ரௌனு ஒரு பிங்க் இருக்கு.
என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கு. உன்கிட்ட எத்தனை மாடு? 4 மாடு. என்கிட்ட 4 தான் இருக்கு. போய் சரி 5 இருக்கு. என்கிட்ட 5 இருக்குங்க. நான் எவ்வளோ மாடு தெரியுமா வச்சுருந்தேன்? எவ்வளோ மாடு வச்சுருந்தேன் நான்? 10. அப்போ ஒரு 3400 கொடுத்து எவ்வளோ தெரியுமா 6 மாடு வாங்கினேன். ஆனால் இது எப்படியும் என்னாச்சு? நான் பிங்க் 2 ஆக்க 4 மாடு எனக்கு பசுமாடு தேவை. அப்படின்னா ப்ரௌன் 4 சேர்ந்து பிங்காக மாறும். பிங்க் 4 சேர்ந்து இதாக மாறும், சில்வராக மாறும். ஆனால் பிங்க் என்கிட்ட பதிக்கு 1 தான் இருக்குது. பிங்க் 4 எனக்கு தேவைப்படும். அங்கே பிங்க் 2 இது இருந்தாலே போதுங்க. நான் டக்குன்னு பிங்க் 4 தான் மாற்றி விட்டுருவேன். ஆனால் 2 இது கிடைக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்களோ என்கிட்ட 1000 ரூபா இருக்கு. ஒரு ப்ரௌனு, அடுத்த ப்ரௌனுக்கு 1000 ரூபா தேவையா? போவாங்கடா. இங்கே பாருங்க 6 மாடுக்கு 6000 ரூபாயும் தேவை பைக்கு. ஆனால் இப்போதைக்கு நம்ம உலகத்தில் நடக்கிறது ஒரு மாடுக்கே 32,000 ரூபா தேவை. ரியல் லைஃப்பில் நான் சொல்லுதேன். மொதல் பாட்டில் பார்த்துருப்பீங்க, ஒருத்த வீட்டுக்கு போனேன். அது ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரியல. இப்போ கலராக வச்சுருக்காங்க. அடுத்தவன் ஒரு மாட்டுக்கு வாங்கியே நம்பர் கோடி கணக்கில் கிடக்கு. அவன் 1 வருஷமாக கிட்ட விளாடுதான். லிஸ்ட்டு போர்டில் வந்தாங்கன்னா மொதல் பிளேஸில் இருக்கான். ப்ரோ பிளேயராகவே இருக்கான். கிட்டத்தட்ட 1 வருஷம் விளாண்டுருக்காங்க அந்த கேம். அவன் இந்த கேம் வேறு யாரெல்லாம் விளாண்டுருக்கீங்கனாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. 900 ரூபா இருக்குது. இருந்தாலும் எங்கள் 1000 ரூபா இருக்குது. 1000 ரூபான்னு சொல்லி பயமுள்ள 1000 ரூபான்ட்டா அடுத்த மாடு வாங்க போகிறோம். பார்த்துக்கோங்க. இன்னும் 1 மாடு வாங்கணுங்க. அதுக்கு 1020 ரூபா தேவை. இன்னும் 1 மாடு வாங்கிக்கோன்னு வைங்க. நம்மளுக்கு இன்னொரு ப்ரௌன் மாடாகவும், ப்ரௌன் மாடு தட்டு 2 பிங்க் மாடாகவும், 2 பிங்க் மாடாச்சு அண்ணே சேர்த்து கோடியாக சம்பாதிப்பேன். சில்வர் மாடு வாங்கலாங்க. அவன் கோல்டு மாடு இல்லைடா அவன்கிட்ட. இல்லை. இப்போ நீ எவ்வளோ பசுமாடு வச்சுருக்க? பசுமாடு மட்டும் 6. உனக்கு ஒன்றாய் ப்ரௌன் கலரில் இன்னும் மாறல. எனக்கு ஒரு 2 ரேக் வச்சுருந்தேன். அவ்வளோ சேர்ந்து என் கதையை முடிச்சிட்டு அவ்வளோ சேர்ந்து 3 ப்ரௌனாக மாறிட்டு இப்படி இருக்குங்க. அவ்வளோ பாலிங் கதை வரும். அவ்வளோத்தையும் நான் ஈஸியாக கலெக்ட் பண்ணிடுவேன். யார் தாய் நீ? பச்சை சட்டை யாரும் வந்து நிற்காங்க. உனக்கெல்லாம் பால் கிடைக்காடா. ஓச்சிக்கெலாம் கொடுக்க முடியாது. வீட்டை பற்றி போ. நம்ம இப்போ 2000 பால் சேர்த்துட்டு போய் போட போகிறோம். அதுதான் வெயிட் பண்ணுங்க. டே பாலை டக்குன்னு கொடுங்கடா. பத்தலடா பாலி. என்னங்க மாடு. அவ்வளோ பால் எனக்கு கலெக்டான அப்புறம் தாங்க அடுத்த வாட்டி பால் வருது. 2000 வந்துட்டுங்க. நம்ம இடத்த கழி பண்ணுவோம். இங்கே பாருங்க எவ்வளோ பாலுன்ட்டு. ஏதோ மாடு உள்ள போதுங்க. நீ என்ன எனக்கு தானாகவே மாடு பாக்கெட்டாக பால் படுது. நீ என்ன கறந்தா கொடுக்க போகிற? நீ தான் அங்கே போய் நிற்க. மாடை பார்த்துட்டு இருந்தியா? உருட்டாத. எங்கள் 1 லட்சம் அப்படியே 1 லட்சம் மாற்றுங்கடா. அதை பார்த்து நிம்மதியாக இருக்கவும். எங்கள் அந்த இடத்துல 1 லட்சம் பாட்டை ஒரு வாட்டி எது கொண்டு வர விட மாட்டேன். அதுக்கு எனக்கு ரொம்ப தேவை. ஆசைப்படக்கூடாதுங்க. ஆசை அவ்வளோதான். என்ன 1 லட்சத்துக்கு வேண்டிய ஐயா 1 லட்சம் இருந்ததுங்க. நான் பார்த்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியா அதில் 1 லட்சத்தை கொண்டு வரலாம்னு பார்த்தே கொண்டு வந்தேன். எப்படி 4 மாடாக ஆக்கிட்டோம்ல. அவ்வளோ சேர்ந்து ஒரு ப்ரௌன் மாடாக மாறுங்க பார்ப்போம். அண்ணனுக்கு நல்ல பிஸ்னஸ் வரணும் பார்ப்போம். ப்ரௌன் மாடாக மாறுறா விளக்குண்ணே.
அதில் ஒரு ப்ரௌன் மாடுக்கு எவ்வளோன்னு பார்த்துருந்தது ஸ்ட்ராபெரியாமா 5 ப்ரௌன் மாடு தேவையா? 6 கவு இருந்தால் ஒரே ப்ரௌன் மாடாக மாறுமாங்க. நல்ல கொள்ளடிக்கீங்கடா நீங்கள், நல்ல கொள்ளடிக்கீங்க. என் ப்ரௌன் மாடு இன்னுமே 2 தேவை. நான் 4லே முடிச்சிடலாம் பார்த்தேன், முடிக்க விட மாட்டேங்க. எங்கள் 6 பசுமாடு இருந்தால் தான் எனக்கு ஒரே ஒரு ப்ரௌன் மாடாக மாறும். நான் கன்ஃபார்ம் தாட்டி 6,000 சேர்க்க தாங்க போகிறேன். கன்ஃபார்ம் நான் 6 மாடாக மாற்றப்பேன். 6,000 சேர்ந்த அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். நான் ஒரு மர்மத்தை கண்டுபிடிச்சிட்டேன். பேராசூட்டில் போக முடியும். மேலே போகிறேன், மேலே போகிறேன். ஐயோ மேலே போ. ஒரு அவங்கட மேலே போக முடியுது. இந்த பேராசூட் மேலே நின்று விடுமா? ஓகேங்க, எங்கே ஒரு பட்டன் இருக்கு அமுக்கும். ஓகேங்க, ஃபைனலி 6 மாடு வாங்க போகிறேன். வர பார்க்க வத்தியா அனுப்பிட்டீங்க? வாங்கிட்டேனே. நம்ம அடுத்த 6 மாடு வாங்க எவ்வளோ ரூபா பார்த்தீங்களா? ஓகேங்க, என்ன அவ்வளோ பாலையும் கலைக்கணும். ஒரே நிமிஷம், ஆமாங்க அவங்கள்ட்ட வந்து சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ இது கூட முடிச்சுக்கலாம். முடிக்கணும்னா உங்களுக்கு நான் ஒரு மாடு வாங்கிட்டா முடிப்பேன். ஒரு 10 மாடாச்சும் வாங்குவேன். ஆல்ரெடி என்கிட்ட 9,000 ரூபா இருக்கு. ஒரு 10 மாடாச்சும் வாங்குவேங்க. ஒரு 10 மாடுக்கு ஒரு 10 மாடு வாங்கிடலாமா? ஓகேங்க, அந்த பாலை மட்டும் ப்ராசஸ் பண்ண போட்டுட்டு ஒரு 10 மாடை வாங்கிடுவோம். ஓகே, ஒரே ஒரு 10 மாடு வாங்கிட்டேன். பாய் ஃப்ரம் வெற்றிவேல், பாய்.